அஸ்ஸலாமு பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சிக்கன் 65 செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் 65 பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு சின்ன தக்காளி, மல்லித்தழை, உப்பு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் கூட. அவ்வளோதான். தக்காளி லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டு. கட் பண்ணி போட்டால் அப்படியே உள்ளே ஜாயிண்ட் ஆகிக்கும். வேண்டாம் கருகாப்பில் போடலாம், புதினா போடலாம், இது வேணாலும் போடலாம். ஆனால் பொடியாக அறுத்து போடணும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன், உப்பு கொஞ்சம் லைட்டாக, அந்த இதுலேயே உப்பு இருக்கும் 65 பவுடரில். இந்த மேலே நம்ம இதெல்லாம் போடுறதுக்காக கொஞ்சம் உப்பு போதும். இந்த நல்லா இப்படி பிணைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னா போடலாம். கலர் பொடி போட்டால் நமக்கு கலர் கிடைக்கும். கலர் பொடி வேணாம். ஏன் முக்கியமாக அத்தியாவசியம் தேவைன்னா கலர் பொடி போடணும். எல்லாத்துக்கும் போடக்கூடாது. அது உடம்புக்கு ஒன்றும் நல்லதில்லை. ஊறட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா பிணைஞ்சிருக்கு, ஊறணும். ஊறி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறின முன்னாடி போட்டுக்கலாம். சரி, இந்த சிக்கனுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. சிக்கன் போடலாம். எண்ணெயில் போடலாம். இந்த சிக்கன் வந்துடுச்சு பாருங்கள். நல்லா சிக்கன் 65 வீட்டில் செஞ்சாக்க இது நல்லாயிருக்கும். பாருங்கள், கலர் பொடி போடாதனால கலர் வராது. பரவாயில்ல, கலர் வராட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே இது. சிக்கன் 65 பொரிச்சிட்டோம் பாருங்கள். நல்லா இருக்குது. லஞ்சுக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டன் குழம்புக்கு இது வந்து தொட்டுக்காக வச்சுருக்குறோம். பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.